குழந்தீஸ், என்ன ஸ்கூட்டி எடுத்து இந்த கிளப்பிட்டு வர? அதான பைக்குள்ள சிட்டுக்குருவி லேகியமா? நமக்கு அதெல்லாம் வேண்டாமா? மச்சானுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது அக்காவோட ஸ்போர்ட்ஸ் பேக். மறந்து வச்சுட்டு வந்துட்டா, அதான் கொடுத்துட்டு போலாம். அது அப்படியே அங்க வை. இப்போ உங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் குதிங்கால் புடனையில முட்டுற மாதிரி ஓடி என்ன ஒலிம்பிக்ஸ்ல கப்பா வாங்க போற? கண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு விளையாட வேண்டிய ஒரே ஒரு விளையாட்டு அப்பா அம்மா விளையாட்டு தான். ஆனா இந்த நிஜத்தை நான் பேசணும்னா என்ன கெட்டவன்னு சொல்றாங்க, வில்லன்னு சொல்றாங்க, நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்றாங்க, லொல்லு பிடிச்சவன்னு சொல்றாங்க. பொய் பொய்யா பேசி ஹீரோவா வாழ்றதை விட நிஜத்தை பேசி அப்படியே வில்லனா வாழ்ந்துட்டு போயிருந்தேன். கண்ணு, டக்குனு போய் வண்டியில் உட்காரு. விளக்கு வைக்கிறதுக்குள்ள ஊரு போய் சேர வேண்டாமா? அக்கா பரன் ஃபீலிங்ஸ் ஒண்ணு பண்ண. நீ வந்து கார்ல ஏறி உட்காந்துக்க. ரைட் சைடுல உங்க அக்கா உட்காந்துக்கிட்டு, லெஃப்ட் சைடுல நீ உட்காந்துக்க. எப்படி இருக்கும்? இப்போ எல்லா விளையாட்டுலயும் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கார்லயும் ஸ்டெப்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அவ்வளவு ஏன் 7 ரூபாய் கொடுத்து வாங்குற குங்குமத்துக்கு கூட இலவச இணைப்போ ஒரு ஷாம்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தயிர் சாத மாதிரி தளதளன்னு இருக்கிற உங்க அக்காவை கூட்டிட்டு போகும்போது நறுக்கு சுருன்னு ஊறுகாணி வந்தா என்ன தப்பு? கண்ணு, நம்மளுக்கு இந்த சிங்கிள் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாது. தகடு என்ன பிரயோஜனம்? தகடு அதுல ஒரு கிக்கு, அதான் எகிறது. நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு வை. அடுத்த தடவை வரையில அள்ளிட்டு போயிடுறேன். உனக்கு லூசர் விட பூனிட்டியில் சூப்பரா இருக்கும். இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. வெறும் காத்து தான் வருதா? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இங்க இல்ல, பக்கத்து ரூம்ல. ஏன்னா எல்லாரும் போற ரூட்ல போனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணா தான் நல்லா இருக்கு. இந்த பூவு பால் பழம் இதெல்லாம் ரொம்ப பழசு. பக்கத்து ரூம்ல தான் புதுசு கண்ணா புதுசு. பா சாராய் கடை சைடுல ஊறுகாய் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கலாம். ஹை, திஸ் இஸ் ஜிம்யா. எல்லாம் உங்களுக்கு தான் கம்பெனி. எனக்காகவா? என்ன சொல்றீங்க? கண்ணு, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ ஊருக்குள்ள அரசல் புரசல உன்னை பத்தி விசாரிச்சேன். உனக்கு ஓட்ட பந்தயத்துல பயங்கர இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டோன்னு அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா ஒரு வில்லேஜ்ல, அதுவும் இவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு குடும்பத்துல, ஏன்னா உங்க அப்பனை பத்தி விசாரிச்சிருக்கல, இப்படி ஒரு பொண்ணா? சூப்பர் 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 சூப்பர்யா. இப்படிப்பட்ட லட்சியத்தோட வாழ்ற ஒரு பொண்ணுக்கு அம்மாளான உதவி செய்யலாமேங்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு தெரியாம 2 ஏக்கரா தென்னந்தோப்பை வித்துட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஜிம்ம கொண்டு வந்து செட்டப் பண்ணிட்டேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உங்க சொத்தை எல்லாம் வித்திருக்கீங்களே, அதுக்கு பதிலா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் என் ஆம்பிஷன் நிறைவேறி இருக்கும்ல. உன் வாழ்க்கை செம காமெடி ஆயிருக்கு. உங்க அப்ப அவனை விட பிற்போக்குத்தனமான ஒரு மாப்பிளைய கொண்டு வந்து உன் தலையில புடிச்சு கட்டி வச்சதான்னு வச்சுக்கிய. அவன் பின் கொசுவம் கட்ட வச்சு, வாச தெளிச்சு கோலம் போட வச்சு, வீட்டுக்கு யாராச்சும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பாரதி ராஜா படத்துல வர ஹீரோயின் மாதிரி ஒரே ஒரு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி எட்டி பார்த்து, ஏங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு கூப்பிட வச்சிருப்பான். என்னடா இவ்வளவு அட்வான்ஸா பேசுறானேன்னு பாக்குறியா? நான் பொறப்புலதான் பட்டி காட்டான் திங்கிங்ல இங்கிலீஷ்கார மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் உன் மூலமா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறத விட இந்த நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சேன்னு வச்சுக்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, ஆனா என் தங்கச்சி கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? அது சும்மா ஒரு ரவுஸ்மா. வாழ்க்கையில் எப்பவுமே இறுக்கமா இருக்கக்கூடாது. அப்படி சும்மா ஜாலியா தமாஷா இருக்கணும். இப்போ ட்ரெயின்ல ஏறி நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கா, நம்ம என்ன பண்றோம்? ஊரு போய் சேர்ற வரைக்கும் அப்படியே உட்காந்து போறோம். ஒரு புத்தகம் வாங்கி படிப்பா, இல்ல டேப் ரெக்கார்ட்ல ஒரு பாட்டு காப்பா. ஐயா ஒண்ணும் இல்ல, எழுத்து அப்படி உட்காந்துக்கிற ஆள் கிட்ட, ஏன் சார் அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே வருமா ஏடிஎம்கே வருமா, யாரு வந்தா உனக்குன்றா? இருந்தாலும் வாயை புடுங்கறதுல அது மாதிரி இது ஒரு வாயை புடுங்குற சமாச்சாரம், அவ்வளவுதான். மத்தபடி உன் தங்கச்சி மேல எனக்கு எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது. இத பாரு, நீ ஏசியன் கேம்ஸ்ல ஓடி கோல்டு மெடல் வாங்குற வரைக்கும் ஊருக்குத்தான் நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா பெட்ரூம்ல பிஎஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
சரி விடு. எப்பவுமே ஓடி வந்த உடனே தண்ணி குடிக்க கூடாது. 2 நிமிஷம் கழிச்சுதான் குடிக்கணும். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம போட்ட திட்டமெல்லாம் நாசமா போச்சு. அவனுக்கு செஞ்ச தாலி செய்ய வச்சா தண்ணி அடிப்போம். இந்தா இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியா சார்? 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்னியா கிடப்பீங்களா? ஏய், வர வர மார்வாடியே உங்களை மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு காட்டுங்க பாஸ், அப்பதான் அமௌண்ட் ஏறும். சட்டு ஒரு போன் ஒண்ணு போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா உருட்டு கட்ட உலகறானா? நான் தீப்பொறி திரும்பவும் பேசுறேன்டா. நாகப்பட்டினத்துல மொபைலுக்கு ஏதோ பிரச்சனையா? நீ ஒரு 4 லாரி உருட்டு கட்டையும் ஒரு 4000 பேர் ஏத்திக்கிட்டு நேரா அங்க போயிரு. சாட்டி எவ்வளவு சொன்னா? 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னேன். எப்படி? ஒரு போனுக்கே 700 ரூபாய் அமௌண்ட் ஏத்திட்டான். இன்னும் 2 போனை போட்டீங்கன்னா கடையவே எழுதி வேண்டாம். சாட்டி இன்னொரு போன் போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா பூம்புகார பூத பாண்டியா? நான் என்ன பேசுறேன்டா. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 10, பிகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. என்னடா ரத்தம் வர அடிக்குது? சேட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா? நடுமண்டை இல்லையா? அதே வெள்ளம் வெட்டிக்கிட்டு இருக்க. கை வலிக்காத போயிடல. நச்சு சங்கிலியை குத்தி ஜோலியா முடுறா எரும மாடு. பேர கிடக்குறீங்களா? சேட்டி எவ்வளவு சொன்னீங்க? 10,000 ரூபாய். அப்ப இன்னொரு போன போட்டுக்கிறேன். இந்த தடவை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா நான் பணம் தர வேண்டியது இருக்கும். என்கிட்ட பணம் இல்ல. என் பொண்டாட்டி நூர்ஜஹான் போன் பண்ணி கொண்டு வர சொல்லான்னு. ஐயோ, நீ சேட்டு உன் பொண்டாட்டி பேர் நூர்ஜஹான். எப்படி லவ்வுங்க? அப்ப சரி போடு. ஹலோ நூரா? என்ன நூறுங்கற? என் பொண்டாட்டி பேர் நூர்ஜஹான் இல்ல, செல்லம்மா நூறுன்னு கூப்பிடுறேன். அப்படியா? சரி. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. சுரேஷ் அடகு கடை 66 பஜனை கோவில் பண்டாரன் தெரு. சீக்கிரம் வாங்க, பாத்தி எல்லாம் போயிட போறாங்க. ஏய் உனக்கு வை. என்ன பொண்டாட்டில போய் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அது இல்ல, அவ புதுசு இல்ல, கடைக்கு வந்ததே இல்ல, அதனாலதான் அட்ரஸ் சொன்னேன். அது இருக்கட்டும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. அந்த PK-47 ஏண்டா PK-47 புது ஆயுதமா கண்டுபிடிச்சீங்க? சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. ஏத்துங்க வண்டியில. சீஃப் டாக்டர் தாமோதரன். டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு பாய்சன் கேஸ். +2 படிச்ச பொண்ணு பரீட்சையில ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஆர்லிவதை அரைச்சு குடிச்சிட்டா. அவங்க வீட்டுல உடனே 4 சொம்பு தண்ணியை கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் அவளை காப்பாத்தல, அவங்க கொடுத்த அந்த 4 சொம்பு தண்ணி தான் அவளை காப்பாத்திருக்கு. பாய்சனோட பவரை தண்ணி டைலூட் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்ட ½ ஹவர்ல இங்க கொண்டாந்ததுனால என்னால ஈஸியா காப்பாத்த முடிஞ்சது. அப்புறம் தமிழரசே, எனக்கு குட் நியூஸ். ஐயோ, அதுக்காக வரலைங்க டாக்டர். இவளுக்கு ஒரே இருமல். பொய் சொல்றாரு. ஒரே ஒரு தடவை தான் இருமுனேன். ஆமாங்க, ஒரே இருமல், அதனால தான் சொன்னேன். நாளைக்கு சென்னையில நடக்க போற ஸ்டேட் லெவல் அத்லெட்டிக் காம்படிஷன்ல கலந்துக்க போறோம்ல. அத்தை கேட்டாங்கன்னா
ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போறோம்னு போய் சொல்லிடலாங்க. ஏய் பத்திரமா எடுத்து வைடா, கலைச்சிடாத. என் பேர பிள்ளைங்க போட்டுக்க வேண்டிய துணி. மகேஸ்வரி, நீங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமான்னு குழம்பி போய் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 பேருக்கும் வேண்டிய துணிமணி விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். அம்மாடி, பொறுக்க போறது பேரனா பேத்தியாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். என் ஒருத்தியோட ஆசைக்காக எத்தனையோ பேரோட கனவுகளை நொறுக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு கூட எங்க அம்மாவோட ஆசை நியாயமா தப்படுது மகேஸ்வரி. கொஞ்ச நாளைக்கு உன்னோட லட்சியத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைய குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு இந்த வீடு பூரா தவளை விட்டு நான் எங்க மாமா படத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி செல்ல கிளிகளாம் பள்ளியிலே அப்படின்னு பாட்டு பாடி, ஏய் என்ன விளையாடுறியா? அவனவன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இடுப்புல ஈர துணை கட்டு இம்சையோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். குழந்தை பத்துக்கலாம், குரங்குட்டி பத்துக்கலான்ட்டு. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க அம்மாவோட ஆசைய. ஹலோ, எங்க அம்மா 4 பொம்மை வாங்கி வச்சதுக்காக எல்லாம் நாம குழந்தை பெத்துக்க முடியாது. இது பாரு மகேஸ்வரி, உன் லட்சியத்துல ஜெயிக்கணுங்கிறது உனக்கு கனவு. ஆனா எனக்கு அது ஒரு தவம். On your mark. Set. தேங்க்யூ சார். என்னங்க ஹீஸ் மை ஹஸ்பண்ட். என்னோட வெற்றிக்கு முழு காரணம் இவர்தான்.